முருகாசரணம். இயற்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆகர்ஷண சக்தி எனப்படும் இரகசிய விஞ்ஞானமே ஆகும். மின்காந்த சக்தி எனப்படுவது இரண்டின் அடிப்படை சக்திகளாலே உண்டாக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் அவைகளை எலக்ட்ரான், புரோட்டான் என்கின்றனர். அதனை மெஞ்ஞானிகள் சக்தி, சிவம் என்று சொல்கின்றனர். பிரபஞ்ச தோற்றத்துக்கு எலக்ட்ரான் சக்தி, புரோட்டான் சிவம். புணர்ந்த புணர்ச்சியில் பஞ்சபூதங்களான ஆகாய அணு, காற்றணு, நெருப்பணு, நீரணு, நிலமணு என உருவாகி அவைகளின் அலை இயக்க ஒளித்திறனால் உருவாக்கப்பட்ட மூளை இயங்கியாக இருப்பது பரமாணு. பாமணுவின் மூல ஓட்டமாக இருப்பதை கடவுள் என்றனர் மெஞ்ஞானிகள். அப்பாற்பட்டிருக்கும் உண்மையினை மானுடம் தம் புலனறிவால் அணுகி அறியும்போது உண்மையாக நம்பியிருந்த உருவத்தன்மையை மனித உடல் மாறிவிடுகிறது. புலனறிவில் உள்ள குறைபாடுகளை உணர்ந்து புலன்களின் உணர்ச்சியிலிருந்து பெரும் உண்மைகளை வேறுபடுத்த கையாண்ட முறையே யோகம் என்கிறார்கள் சித்தர்கள். ஞானிகள் அவர்கள் கண்ட இயற்கையின் முழுமையாக உணர்ந்த மெஞ்ஞான அறிவானது சித்தாந்தமானது விஞ்ஞானிகளின் ஆய்வு கணித கோட்பாடானது. இன்றைய விஞ்ஞான கோட்பாடு குளறுபடிகள், அழிவுகள் ஏற்படுத்தும் தெளிவில்லாதது. யோகம், ஞானம் என்பது இயற்கையை அழிவில்லாமல் முறையே நடத்தும் வாழும் கலையை இறை கோட்பாடாகும். மிக நுட்பமான சிவயோக ரகசியம். வெட்டவழி மனித உடல் தத்துவம். 1400 கோடி நரம்பு செல்களாலான மனித மூளையில் கோடி நியூட்ரான்களால் தான் மனிதன் தன் உணர்வுகளையும் நினைவுகளையும் வெளி உலகுடன் தொடர்பு படுத்தும் சிலந்தி வலை என பின்னப்பட்டுள்ளது. நியூரான் வளர்ச்சி பணிக்கு 2400 கோடி அலைகள் செல்கள் செயல்படுகின்றன. இதனை சித்தர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்றனர். மிரரர் நியூரான் எனப்படும் நியூரான்கள் தங்களின் பணிகளை சரிவர செய்யாமல் போனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மெஞ்ஞான தேடுதலும் மனிதனிடம் இல்லாமல் போய்விடும். அதிக பணிகளை செய்யும் மூளை நாம் சுவாசிக்கும் பிராண ஆக்சிஜனில் சதவீதத்தை உறிஞ்சியும் குறைத்தும் கொள்கிறது. மனம் அடங்கி உள்முக தியானத்தில் உயிர் செல் அழியாது. மனித மூளையை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று மருத்துவ விஞ்ஞானம் பிரிக்கின்றது. சித்தர்கள் மூளையை 5ஆக பிரித்து பின்மூளை சக்தி யோகாசதம், இடமூளை வாமதேவம், முன்மூளை தத்புருடம், வலது மூளை அகோரம், 4ஐயும் கட்டுப்படுத்தும் மேல் மூளையை சதாசிவம் என்று பிரித்து தெளிவாக யோகம் என்னும் உடல் கூறு வாழ்க்கை தத்துவத்தை வகுத்தார்கள். முகுலத்துக்கு கீழே இருப்பது அதோமுகம் என்றார்கள். ஆகாய பாகமான மூளை சதாசிவத்தில் கவிழ்ந்திருக்கும் 1008 இதழ்களை கொண்ட நாடி நரம்புகளை நிமிர செய்யும் போது கோவில் கொடிமரம். குண்டலினி கீழ் மூலாதாரம். உயிர் அணு சுரப்பி புரோட்டான் ஆற்றலால் சரசரத்தலத்தில் நியூரான் தாமரை மலரென நாடி நரம்புகள் மலர்கின்றன. இதனை சித்தர்கள் அமூர்த்தி சதாக்கியம் என்றனர். வெளி உலக மனதை அகமுகமாக உள்முகமாக திருப்பும்போது மடைமாற்றம் ஏற்பட்டு புலன்களில் நாட்டம் அடங்கி உடம்பில் உள்ள கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, குறி 1, மலவாய் 1 எனும் 9 ஓடைகளும் மூடப்படுகின்றன. ஞான வாயிற்கதவு திறக்கப்பட்டு சதாசிவ முகம் முனைப்பாகி ஒளிமயமான மலர்ச்சி ஏற்படுகின்றது. நன்றி.